இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமேன். இந்த வசனம் நமக்கு நிறைப்பூட்டுவது நமது வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும், செயல்களிலும், திட்டங்களிலும், முடிவுகளிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் அவர்தாமே நம்மை சரியான வழியில் நடத்துவார். நாம் வழி தப்பிய நேரங்களில், சரியாக திட்டமிட முடியாத நேரங்களில் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார் நம்முடைய பாதங்களை அவர் தெளிவுபடுத்துவார். இன்று நாம் நம்முடைய எல்லா காரியங்களிலும், வழிகளிலும் நம்மை கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை செவ்வைப்படுத்துவார். கர்த்தாவே, என் வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் உம்மை நினைத்து நடக்க எனக்கு கிருபை தாரும். என் எண்ணங்களையும் தீர்மானங்களையும் உமது சித்தத்தின்படி நடத்தும். என் பாதைகளை செவ்வைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவரும் கைக்கொள்ளுகளும் பாக்கியவான்கள் இந்த வசனத்தின்படி இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்க, தேவையை சண்டிங்க. உரிய காலுக்காக ஜெபிக்கிறோம். அவளையும் குடும்பத்தையும் ஆசிரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலை இதாளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வழிபடுத்த முடியாது ஜெபிக்கிறேன். யார் யார் என்னென்ன காரியத்தை ஜெபிக்கிறார்களோ அவளுக்கு தேவையெல்லாம் சந்திக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாள் முழுதும் ஒவ்வொரு மக்களுடைய இருதயங்களிலும் நீர் பேசும் ஆண்டவரே. அவர்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாவித தேவைகளை சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. துதி, கவனம், மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.